ஜோசியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு தொலைங்கியா. ஜோசியம்னா என்ன தெரியுமா? என்ன விதிக்கப்பட்டதோ தெரிஞ்சுக்கலாம். சத்தியமா மாற்ற முடியாது. துணி கூட மாறாது. மாறாதியா. எவன் சொன்னாலும் நான் ஏசுவேன். மாறாது. விதிக்கப்பட்ட விதி கர்மா மாற்ற முடியாது. மாத்திரம் சொல்ற அத்தனை ஜோசியரும் ஃப்ராடுங்க. இந்த பரிகாரம் சொல்றவனா கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள். எப்படியா பரிகாரம் மாறும்? கருப்பா இருக்கிறதுனா சிவப்பு வரத்துக்கு பரிகாரம் சொல்லியா? பெத்த தாய் தோப்பனை மாற்ற முடியுமா? முடியாது. அதெல்லாம் கர்மா. ஜோசியத்துல பரிகாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது தேவையில்லை, விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு கேட்டாரு. நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஜோதிடங்கிறது வழிகாட்டி தான். இதுல விதியை மாற்ற முடியாது. நீ ஜோசியம் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நடக்கிறது நடந்தே தீரும். விதியை தெரிஞ்சுக்கலாம். நீ ஒரு ஊருக்கு போறதுக்கு வழி என்கிட்ட கேட்கற, ஆனா ஊரை மாற்ற முடியாது. வழி எப்படி வேணாலும் இருக்கும், ஆனா வழியும் மாற்ற முடியாது. நீ போய் சேர வேண்டிய விதி நான் சொல்ல முடியும் மொழிய விதியை எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. இதுதான் கர்மா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை தெரிஞ்சுக்காம ஜோசிட்டு போய் அது வேணும் இது வேணும், மோதிரம் போட்டா நல்லா ஆகுமா, பரிகாரம் பண்ணா நல்லா ஆகுமா, இல்ல மந்திரம் பண்ணா நல்லா இருக்குமா, தாயத்து கட்டா நல்லா ஆகுமா, இதெல்லாம் உங்களுடைய பேராசை. பேராசை பெருநஷ்டம். உழைச்ச காசை இழந்துருவ. அதுக்கு தான் சொல்றேன். ஜோதிடத்துல வழியை தெரிஞ்சுக்கோ. விதியை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. நன்றி.